10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் காவேட்டிப்பட்டி நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12 contact 9025895176. Metric 6 to 12 contact 9344567484. For online admission log on to www.kurinjischoolnkl.in. Property 10 பாருங்க. If f of 2a minus x equal to f of x, okay, f of 2a minus x equal to f of x அப்படிங்கிறப்ப then integral 0 to 2a f of x dx equal to 2 into integral 0 to a f of x dx அப்படிங்கிறது ப்ராப்பர்ட்டி 10. ஓகேவா, இன்டகரல் லிமிட் பாருங்க 0 to 2a அப்படின்னு வந்திருக்கு. ஓகே, இன்டகரல் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா 0 to என்ன வந்திருக்கு 2a அப்படின்னு வந்திருக்கு. f of x dx equal to 2 times இங்கே பாருங்க லிமிட் என்ன வந்திருக்கு இன்டகரல் 0 to a. ஓகே, f of x dx அப்படின்னு. ஓகே, அப்போ லிமிட் இன்டகரல் 0 to 2a அப்படின்னு வந்தது அப்படின்னா அது எப்படி எழுதிக்கலாம் 2 times இன்டகரல் 0 to a f of x dx அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். எப்போ அப்படின்னா if f of 2a minus x equal to f of x அப்படின்னு. ஓகே, இந்த 2a அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே வரக்கூடிய இந்த லிமிட் அப்பர் லிமிட் இருக்குதா இல்லைங்களா, இது ரெண்டையும் ஆட் பண்ணுவோமா, அப்போ 0 + 2aன்னு வருமா, 0 + 2aங்கிறது 2a. அப்போ f of 2a minus x அப்படிங்கிற ஃபங்க்ஷன் ஈக்குவல் டு f of x வந்தது அப்படின்னா ஓகே, f of 2a minus x equal to f of x ன்னு சொல்லி வந்தது அப்படின்னா தென் இன்டகரல் 0 to 2a f of x dx equal to 2 times இன்டகரல் 0 to a f of x dx அப்படின்னு எழுதிக்கலாம் அப்படிங்கிறது ப்ராப்பர்ட்டி 10. ஓகே, அதனுடைய ப்ரூஃப் பாருங்க. we know that இன்டகரல் 0 to 2a f of x dx அப்படிங்கிறது ஈக்குவல் டு இன்டகரல் 0 to a, இங்கே 2a இங்கே என்ன வந்திருக்கு a, இன்டகரல் 0 to a f of x plus f of 2a minus x. ஓகே, f of x plus f of 2a minus x into dx அப்படிங்கிறது. சரிங்களா, இது என்ன அப்படின்னா ப்ராப்பர்ட்டி 7. அந்த ரிசல்ட் தான் இங்கே எழுதியிருக்கிறோம். ஓகே, ப்ராப்பர்ட்டி 7 ஆல்ரெடி பார்த்தாச்சு, அதனுடைய ஸ்டேட்மெண்ட் தான் இங்கே எழுதியிருக்கிறேன். இப்போ என்ன இதில் இந்த ப்ராப்பர்ட்டி 7 என்ன செய்யணும் அப்படின்னா கிவன் என்ன சொல்கிறாங்க f of 2a minus x equal to f of x அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, இது ரெண்டும் ஈக்குவல் அப்படிங்கிறப்ப இந்த ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகணுங்கிறாங்க. அப்போ நான் என்ன எடுத்துக்கிறேன்னா கிவனில் f of 2a minus x equal to f of x அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை அப்ளை பண்ணுறேன். ஓகே, இதில் இந்த ப்ராப்பர்ட்டி 7ல் f of 2a minus x equal to f of x அப்ளை பண்ணுறேன். ஓகே, அப்போ தேர்ஃபோர் இன்டகரல் 0 to 2a f of x dx அப்படியே வச்சுக்கோங்க ஈக்குவல் டு இன்டகரல் 0 to a f of x அதே அப்படியே வச்சுக்கோ. இங்கே வரக்கூடிய f of 2a minus x இருக்குதா, அதுக்கு பதிலாக என்னென்ன அப்ளை பண்ணிக்கிறேன் f of x. இது ரெண்டு ஈக்குவல் அப்படிங்கனால f of 2a minus x equal to என்னன்னு எழுதிக்கிறேன் f of x அப்படின்னு எழுதிக்கிறேன். சரியா, அப்போ இங்கே வரக்கூடிய f of 2a minus x f of x போடலாமா, அப்போ f of x plus f of x into dx அப்படின்னு கிடைக்குமா. ரெண்டு பேர் ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. f of x plus f of x அப்படின்னா என்ன வரும் 2 into f of x. x plus x னா 2x. அப்போ f of x plus f of x மீன்ஸ் என்ன வரும் 2 times f of x into dx அப்படின்னு கிடைக்கும். ஓகே, இந்த 2 வெளியே கொண்டு போயிடலாமா, அப்போ 2 into இன்டகரல் 0 to a f of x dx அப்படிங்கிறது. சரியா, இது எப்போ அப்படின்னா இன்டகரல் 0 to 2a f of x dx அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல லிமிட் 2a அப்படி வந்துச்சு அப்படின்னா f of x dx ஈக்குவல் டு 2 times இன்டகரல் 0 to a f of x dx அப்படின்னு எழுதிக்கலாம். எப்போ அப்படின்னா if f of 2a minus x equal to f of x இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிறப்ப. ஓகே, f of 2a minus x equal to f of x அப்படிங்கிற இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிறப்ப இன்டகரல் 0 to 2a f of x dx அப்படிங்கிறது ஈக்குவல் டு 2 times இன்டகரல் 0 to a லிமிட்டை பார்த்துக்குங்க. இங்கே 0 to 2a இங்கே என்ன அப்படின்னா 2 times இன்டகரல் 0 to a f of x dxன்னு எழுதிக்கலாம் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிறப்ப. ஓகே, இதுதான் ப்ராப்பர்ட்டி 10. ஓகே, அடுத்து ப்ராப்பர்ட்டி 11 பாருங்க. if f of 2a minus x equal to minus f of x அப்படிங்கிறாங்க. ஓகேவா, if f of 2a minus x equal to minus f of x மேலே சொன்னது f of 2a minus x equal to plus f of x அப்படிங்கிறப்ப இது ப்ராப்பர்ட்டி 10. சரிங்களா, ப்ராப்பர்ட்டி 11 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா if f of 2a minus x equal to minus f of x அப்படிங்கிறது. ஓகே, மைனஸ் f of x இருந்துச்சு அப்படின்னா தென் இன்டகரல் 0 to 2a f of x dx equal to வேல்யூ என்னன்னு சொல்கிறாங்க 0 அப்படிங்கிறாங்க. ஓகே, ரைட், ப்ரூஃப் பாருங்கள். ப்ராப்பர்ட்டி 7 தான் இங்கே எழுதியிருக்கிறேன். ப்ராப்பர்ட்டி 7 என்ன பார்த்துருப்பீங்க, we know that integral 0 to 2a f of x dx அப்படிங்கிறது ஈக்குவல் டு integral 0 to a f of x plus f of
2a minus x into dx அப்படின்னு பார்த்துருப்போம். இது என்ன அப்படின்னா ப்ராப்பர்ட்டி 7 உங்களுக்கு. ஓகே, அந்த ப்ராப்பர்ட்டி 7ல் இங்கே வரக்கூடிய கிவனில் என்ன சொல்கிறாங்க, f of 2a minus equal to minus f of x அப்படிங்கிறாங்களா. இந்த ப்ராப்பர்ட்டி 7ல் இங்கே வரக்கூடிய f of 2a minus x இருக்குது இல்லையா, அதுக்கு பதில் என்ன அப்ளை பண்ணுறவங்களுக்கு கிவனில் கொடுத்தக்கூடிய இந்த ரிசல்ட் மைனஸ் f of x அப்படிங்கிறத அப்ளை பண்ணுறேன். சரியா, அப்போ கிவனில் கொடுத்தக்கூடிய f of 2a minus x equal to minus f of xன்னு அப்ளை பண்ணுறப்ப ப்ராப்பர்ட்டி பாருங்கள், integral 0 to a f of x dx அப்படிங்கிறது ஈக்குவல் டு integral 0 to a f of x, அங்கே வரக்கூடிய f of 2a minus x பதில் என்ன போடுறீங்க, மைனஸ் f of xன்னு போடுறீங்க. அப்போ f of x மைனஸ் f of x into dx அப்படின்னு வரும். f of x மைனஸ் f of x வேல்யூ 0. ஓகே, அப்போ 0 இன்ட்டு இன்டெக்ரல் எல்லாமே என்ன ஆகிடும் உங்களுக்கு, 0ன்னு வந்துடும். ஓகேவா, ஸோ இது எப்போ, இஃப் f of 2a minus x equal to மைனஸ் f of x அப்படிங்கிறப்ப. ஓகேங்களா, ரைட். இது பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டி, இந்த ப்ராப்பர்ட்டி 10ம் சரி ப்ராப்பர்ட்டி 11ம் சரி எதை வச்சு சொல்கிறாங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டி 7ல் வரக்கூடிய அந்த ப்ராப்பர்ட்டி 7ல் f of 2a minus x equal to f of x இருந்தது அப்படின்னா அது 2 times integral 0 to a f of x dxன்னு எழுதிக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி ப்ராப்பர்ட்டி 11 பார்த்தீங்க அப்படின்னா f of 2a minus x equal to minus f of x இருந்துச்சு அப்படின்னா integral 0 to 2a f of x dx equal to 0 அப்படிங்கிறாங்க. இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டி 7 வச்சு தான் சொல்லிக்கிறாங்க. f of 2a minus x equal to f of x அப்படிங்கிறப்ப உங்களுக்கு 2 times integral 0 to a f of x dx அப்படின்னு எழுதிக்கலாம். சப்போஸ் f of 2a minus x equal to minus f of x வந்துச்சு அப்படின்னா integral 0 to 2a f of x dx வேல்யூ என்ன கிடைக்குது, 0ன்னு கிடைக்குது. சரிங்களா, இதுதான் ப்ராப்பர்ட்டி 10, இது ப்ராப்பர்ட்டி 11. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 9.3ல செகண்ட் சம் பாருங்க. ஓகே, எக்ஸசைஸ் 9.3ல செகண்ட் சம், evaluate the following integrals using properties of integration. ஓகே, என்ன இதை யூஸ் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா ஓகே, எவல்யூட் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள், இன்டெக்ரல்ஸ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். ஓகே, யூஸிங் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்டெக்ரேஷன். ஓகே, இன்டெக்ரேஷனுடைய ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி ஓகே இன்டெக்ரல் வேல்யூ எவல்யூட் பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க. ஓகே, ஸோ அதில் பாருங்கள், இன்டெக்ரல் 0 to pi. ஓகே, இன்டெக்ரல் 0 to pi x இன்ட்டு சைன் ஸ்கொயர்டு சைன் எக்ஸு ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்டு காஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் அப்படிங்கிறது. ஓகே, இன்டெக்ரல் 0 to pi x இன்ட்டு சைன் ஸ்கொயர்டு சைன் எக்ஸு ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்டு காஸ் எக்ஸ் இன்ட்டு dx அப்படிங்கிறது. சரிங்களா, ரைட். சொல்யூஷன் பாருங்கள், லேட்டு கிவனில் கொடுத்துருக்கிறது i அப்படின்னு எழுதிக்கிறேன். i ஈக்குவல் டு இன்டெக்ரல் 0 to pi x இன்ட்டு சைன் ஸ்கொயர்டு சைன் எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்டு காஸ் எக்ஸ் இன்ட்டு dx அப்படிங்கிறது. இது ஈக்குவேஷன் நம்பர் என்னென்னு எடுத்துக்கிறீங்க, 1 அப்படின்னு எடுத்துக்கிறீங்க. ஓகே, ஈக்குவேஷன் நம்பர் 1. ஓகே, we know that உனக்கு தெரியும் ப்ராப்பர்ட்டி படிச்சிருப்போம் நம்ம, இன்டெக்ரல் 0 to a f of x dx அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா தட்ஸ் ஈக்குவல் இன்டெக்ரல் 0 to a f of a minus x அப்படின்னு படிச்சிருப்போம் இன்ட்டு dx அப்படின்னு. ஓகே, அதாவது இன்டெக்ரல் 0 to a அப்படின்னு வரப்போ இந்த இடத்துல f of xும் இங்கே f of a minus x வேல்யூ ரெண்டு எப்படி இருக்கும், ஈக்குவல் அப்படின்னு படிச்சிருப்போம் ப்ராப்பர்ட்டியில். சரிங்களா, இன்டெக்ரல் 0 to a f of x dx ஈக்குவல் டு இன்டெக்ரல் 0 to a. இதை பார்த்தீங்கன்னா இந்த ஜீரோவையும் இந்த ரெண்டு லிமிட்டையும் ஆட் பண்ணுங்கள். இங்கே 0 இருக்குது, இங்கே a இருக்குது. ஆட் பண்ண என்ன கிடைக்கும், 0 + a a minus x அப்படின்னு போடுவோம் ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி. ஓகேங்களா, இன்டெக்ரல் 0 to a f of a minus x இன்ட்டு dx ரெண்டு ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, எப்போ இந்த எக்ஸ், அப்போ இந்த ரெண்டு ஈக்குவல் அப்படின்னா இங்கே வரக்கூடிய எக்ஸுக்கு பதிலாக இங்கே என்ன போடுறீங்க, a minus x அப்படின்னு போடுறீங்க. ஓகேவா, இந்த ஃபங்க்ஷனில் வரக்கூடிய எக்ஸுக்கு பதிலாக என்ன அப்ளை பண்ணுறீங்க, a minus x போட்டிங்கன்னா இது ரெண்டு என்னன்னு சொல்கிறாங்க அவங்க, ஈக்குவல் அப்படிங்கிறாங்க. ஓகே, அப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா i ஈக்குவல் டு இன்டெக்ரல் 0 to pi. ஓகே, இங்கே ஏக்கு பதில் என்ன இருக்குது, பை இருக்குது. கரெக்டாக, ஏக்கு பதில் என்ன இருக்குது, பை. அப்போ எப்படி எழுதிக்கலாம், நீங்கள் எக்ஸுக்கு பதிலாக பை மைனஸ் எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாமான்னு பாருங்கள். ஓகே, இங்கே இந்த இடத்துல ஏ, அதனால் எக்ஸ் பதிலாக என்ன எழுதிக்கிட்டீங்க, a minus x அப்படின்னு சொல்லி எழுதிக்கிட்டீங்க நீங்கள். ஓகேவா, இந்த இடத்துல ஏ இருக்குது, ஸோ அதனால் இந்த இடத்துல என்ன எழுதிக்கிட்டீங்க, a minus x அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதிக்கிட்டீங்க. ஓகே, இங்கே என்ன வந்துருக்குது, பை. அப்போ என்ன போட்டுக்கலாம், நீங்கள் எக்ஸுக்கு பதிலாக பை மைனஸ் எக்ஸ் அப்படின்னு போடலாம். ஓகே, அப்போ 1 அப்படிங்கிறத எடுத்துக்கோ, இன்டெக்ரல் 0 to pi. இங்கே வரக்கூடிய எக்ஸுக்கு பதிலாக என்ன போடுறீங்க நீங்கள், பை மைனஸ் எக்ஸ் அப்படின்னு போட்டுக்கோ. ஓகே, அடுத்து சைன் ஸ்கொயர்டு, இங்கே வர சைன் ஸ்கொயர்டு சைன் எக்ஸுக்கு பதிலாக என்ன போடுறீங்க, பை மைனஸ் எக்ஸ் அப்படின்னு போட்டுக்கோ. ஓகே, ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்டு காஸ் எக்ஸுக்கு பதில் என்ன போடுறீங்க, பை மைனஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். ஓகே, ஈக்குவேஷன் 1ல் எக்ஸுக்கு பதில் என்ன அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா பை மைனஸ் எக்ஸ் அப்படின்னு போடுறீங்க நீங்கள். ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல எக்ஸுக்கு பதில் பை மைனஸ் எக்ஸ், சைன் ஸ்கொயர்டு சைன் பை மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்டு காஸ் எக்ஸுக்கு பதிலாக பை மைனஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். ஓகே, அடுத்து இன்டெக்ரல் 0 to pi பை மைனஸ் எக்ஸ் அப்படியே வச்சுக்கோ, சைன் ஸ்கொயர்டு சைன் 180 மைனஸ் தீட்டா அப்படின்னு எடுத்துக்கோங்க. பை மீன்ஸ் என்னது, 180 மைனஸ் தீட்டா. இதை
இது என்ன குவாட்ரண்ட்? செகண்ட் குவாட்ரண்ட். செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைனுக்கு என்ன கிடைக்கும்? ஆல் சில்வர் டீ கப்ஸ் அப்படிங்கிறப்ப சைனுக்கு என்ன வரும்? பாசிட்டிவ். ஓகே, அப்போ எப்படி எழுதிக்கலாம்? சைன் பை மைனஸ் எக்ஸை சைன் எக்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாமா? அப்போ சைன் ஸ்கொயர்டு சைன் பை மைனஸ் எக்ஸ் அப்படிங்கிறது செகண்ட் குவாட்ரண்ட். செகண்ட் குவாட்ரண்ட்டில் என்ன கிடைக்கும்? சைனுக்கு பாசிட்டிவ், அப்போ சைன் எக்ஸ் அப்படின்னு கிடைக்குது. ஓகே, ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்டு காஸ் பை மைனஸ் எக்ஸ். ஓகே, செகண்ட் குவாட்ரண்ட்டாக பை மைனஸ் எக்ஸ் மீன்ஸ் செகண்ட் குவாட்ரண்ட்னா காசுக்கு என்ன வரும்? நெகட்டிவ். அப்போ மைனஸ் காஸ் இங்கே வரக்கூடிய எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கிட்டோம். சரியா? அப்போ இன்டகல் 0 to பை மைனஸ் எக்ஸ் சைன் ஸ்கொயர்டு சைன் எக்ஸ் கிடைக்குது ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்டு. ஓகே, இவனுக்கு தெரியும் இப்போ காஸ் ஆஃப் மைனஸ் டீட்டா அப்படிங்கிறது காஸ் டீட்டான்னு படிச்சிருப்போம் ஒரு ப்ராப்பர்ட்டி. சரிங்களா? 11th படிச்சிருப்போம். காஸ் ஆஃப் மைனஸ் டீட்டா ஈக்குவல் டு காஸ் டீட்டா அப்படின்னு. ஸோ அதுபடி பார்க்குறப்ப இங்கே காஸ் ஸ்கொயர்டு மைனஸ் காஸ் எக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது காஸ் ஆஃப் மைனஸ் டீட்டான்னு எடுத்துக்கோ. ஓகே, காஸ் ஆஃப் இது எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா காஸ் ஸ்கொயர் மைனஸ் காஸ் எக்ஸ் அப்படிங்கிறத காஸ் ஆஃப் மைனஸ் காஸ் எக்ஸ் அதனுடைய ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாமா? அப்போ காஸ் ஆஃப் மைனஸ் டீட்டா என்னன்னு தெரியும்? காஸ் டீட்டா. அப்போ எப்படி எழுதிக்கலாம்? காஸ் ஆஃப் காஸ் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாமா? ஓகே, அப்போ இன்டகரல் ஐ அப்போ ஐ ஈக்குவல் டு இன்டகல் 0 to பை மைனஸ் எக்ஸ் சைன் ஸ்கொயர்டு சைன் எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்டு. ஓகே, காஸ் ஆஃப் மைனஸ் டீட்டா ஈக்குவல் டு காஸ் டீட்டா. அதுபடி இங்கே எப்படி எழுதிக்கலாம் நம்ம? காஸ் ஆஃப் காஸ் எக்ஸ் அதனுடைய ஹோல் ஸ்கொயர். அப்போ காஸ் ஸ்கொயர்டு காஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் அப்படிங்கிறது. ஓகே, அப்போ ஐ ஈக்குவல் என்ன கிடைக்குது? இன்டகல் 0 to பை மைனஸ் எக்ஸ் ஓகே சைன் ஸ்கொயர்டு சைன் எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்டு காஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்னு கிடைக்குது. சரிங்களா? ரைட், இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே பை மைனஸ் எக்ஸ் இருக்கா, அந்த பை மைனஸ் எக்ஸ் என்ன செய்கிறேன்? பை இன்ட்டு இங்கே வரக்கூடிய டேர்ம் அடுத்து மைனஸ் எக்ஸ் இன்ட்டு இங்கே வரக்கூடிய டேர்ம் ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகே, அப்போ இன்டகரல் 0 to பை இன்ட்டு இங்கே வரக்கூடிய சைன் ஸ்கொயர்டு சைன் எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்டு காஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். ஓகே, அடுத்து இங்கே என்ன இருக்குது? மைனஸ் எக்ஸா, அப்போ மைனஸ் இன்டகரல் 0 to ஓகே எக்ஸ் இன்ட்டு இங்கே வரக்கூடிய சைன் ஸ்கொயர்டு சைன் எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்டு காஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் அப்படிங்கிறது. ஓகே, இந்த ரெண்டு டேர்மை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுறேன். ஓகே, பை இன்ட்டு இன்டகல் 0 to பை இன்ட்டு இங்கே வரக்கூடிய ஃபங்க்ஷன் சைன் ஸ்கொயர் சைன் எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் காஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் அடுத்து மைனஸ் எக்ஸ்ன்னு இருக்குது. அப்போ மைனஸ் முன்னாடி போட்டுக்கோங்க. இன்டகல் 0 to எக்ஸ் இன்ட்டு இங்கே வரக்கூடிய ஃபங்க்ஷன் சைன் ஸ்கொயர் சைன் எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் காஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் அப்படிங்கிறது. சரிங்களா? ரைட், இப்போ இதில் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லெஃப்ட் இந்த ஃபஸ்ட் பார்ட்டை விட்டுடுங்க. செகண்ட் பார்ட்டை பாருங்களேன். மைனஸ் இன்டகல் 0 to எக்ஸ் இன்ட்டு சைன் ஸ்கொயர் சைன் எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் காஸ் எக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் நம்பர் 1 பாருங்களேன். integral 0 to x into sin squared sin x plus cos squared cos x அப்படின்னு cos x into dx அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. அது என்னன்னு எடுத்துக்கிட்டோம் நம்ம I அப்படின்னு எடுத்துக்கிட்டோமா? ஓகே, இந்த ரிசல்ட் அப்படியே என்னென்னு எடுத்துக்கிட்டீங்க நீங்கள்? I. அப்போ இந்த இடத்துல பாருங்களேன், I ஈக்குவல் டு இன்டகல் 0 to பை இன்ட்டு சைன் ஸ்கொயர் சைன் எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் காஸ் எக்ஸ் டிஎக்ஸ் இது அப்படியே வச்சுக்கோ. மைனஸ் இதுக்கப்புறம் பாருங்கள் இன்டகல் 0 to எக்ஸ் இன்ட்டு சைன் ஸ்கொயர் சைன் எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் காஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ்னு சொல்லி வருதா? அப்போ இந்த இன்டகல் 0 to இந்த டேர்ம் அப்படியே என்னென்னு சொல்லலாம்? ஈக்குவேஷன் 1 படி I அப்படின்னு எழுதிக்கலாமான்னு பாருங்கள். ஓகே, ஈக்குவேஷன் 1 படி I அப்படிங்கிறது இன்டகல் 0 to எக்ஸ் இன்ட்டு சைன் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் இன்ட்டு காஸ் எக்ஸ் டிஎக்ஸ் அப்படிங்கிறது. அப்போ இங்கே வரக்கூடிய டேர்ம் மைனஸை விட்டுடு 0 to எக்ஸ் இன்ட்டு சைன் ஸ்கொயர் சைன் எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் காஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் என்னென்னு எழுதிக்கலாம்? I அப்படின்னு எழுதிக்கலாம். சரிங்களா? அப்போ ஈக்குவேஷன் 1 படி இது ஐன்னு எழுதிக்கிறேன். இங்கே மைனஸ் ஐ இருக்கா? இந்த மைனஸ் ஐயை என்ன செய்யறேன் அப்படின்னா லெஃப்ட் சைடு கொண்டு வாங்க. அப்போ I மைனஸ் ஐ இந்த கொண்டா ப்ளஸ் ஐ ஆகிடுமா? அப்போ I ப்ளஸ் ஐ என்ன கிடைக்கும்? 2i. அப்போ 2i ஈக்குவல் டு ஓகே பையை வெளியே கொண்டு வந்துடு 2i equal to pi into integral 0 to sin squared sin x plus cos squared cos x into dx அப்படின்னு கிடைக்குது. ஓகே, அப்போ 2i equal to pi into integral 0 to sin squared sin x plus cos squared cos x into dx கிடைக்குது. ஈக்குவேஷன் நம்பர் என்ன எடுத்துக்கிறீங்க? 2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகே, இது ஈக்குவேஷன் நம்பர் 2. ஓகே, இப்போ ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணுறேன். என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னா 10th ப்ராப்பர்ட்டி. இஃப் f of 2a minus x equal to f of x அப்படின்னா தென் இன்டகரல் 0 to 2a f of x dx அப்படிங்கிறது எப்படி எழுதிக்கலாம்? நீங்கள் 2 times இன்டகரல் 0 to a f of x dxன்னு எழுதிக்கலாம். ஓகே, ப்ராப்பர்ட்டி 10ல் f of 2a minus x equal to f of x இந்த ரெண்டு ஃபங்க்ஷனும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ஒரு ஃபங்க்ஷனில் அவனுடைய லிமிட் என்ன லிமிட்டோ அதை பாருங்கள். அந்த லிமிட்டை அப்ளை பண்ணுறப்ப ஓகே f of 2a minus x equal to f of x இது ரெண்டு ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி 10 படி இது எப்படி எழுதிக்கலாம்? 0 to 2a f of x dx 2 times integral 0 to a f of x dx எழுதிக்கலாமா? அப்போ ஃபர்ஸ்ட் இதை வெரிஃபை பண்ணு. f of 2a minus x equal to f of x இருக்கான்னு வெரிஃபை பண்ணு. இதை வெரிஃபை பண்ணிட்டு அப்புறமா இந்த ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ண முடியுமான்னு பாருங்க. ஓகே, ஹியர் f of x எடுத்துக்கிறேன். f of x என்னன்னு தெரியும்? கிவன்ல பாருங்க ஈக்குவேஷன் 2ல f of xங்கிறது என்னன்னு உனக்கு sin squared sin x plus cos squared cos x அப்படிங்கிறது. ஓகே, அப்போ ஹியர் f of x அப்படிங்கிறது ஈக்குவல் டு sin squared sin x plus cos squared cos x அப்படிங்கிறது. சரிங்களா?
ரைட். அடுத்து பாருங்கள் இன்டகரல் 0 to 2a. பட் இங்கே என்ன வந்துருக்கு 0 to 2a. 2aக்கு பதில் என்ன வந்திருக்குது இங்கே இன்டகரல் 0 to பை. கரெக்டாக இன்டகரல் 0 to 2a. அதுக்கு பதில் இங்கே என்ன வந்திருக்குது இன்டகரல் 0 to பை. அப்போ 2a ஈக்குவல் டு என்ன உங்களுக்கு பை அப்படிங்கிறதா. அப்போ எப்படி எழுதிக்கலாம் இந்த இடத்துல எஃப் ஆஃப் 2aக்கு பதில் என்ன போடுறீங்க பை. அப்போ பை மைனஸ் எக்ஸ் அப்படிங்குது. ஓகே அப்போ எஃப் ஆஃப் பை மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஓகே ரெண்டு தான் ஈக்குவலான்னு செக் பண்ணணும் நம்ம. எஃப் ஆஃப் பை மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ்னு வந்துச்சு அப்படின்னா ப்ரூஃப் இந்த ப்ரூஃப் ஓகே இது ப்ராப்பர்ட்டி படி இப்படி எழுதிக்கலாம் நீங்கள். ஓகேவா அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறேன். எஃப் ஆஃப் பை மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸான்னு வெரிஃபை பண்ணுறேன். ஓகே அப்போ எஃப் ஆஃப் பை மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு இதானே எஃப் ஆஃப் எக்ஸ். இதில் எக்ஸுக்கு பதில் என்ன அப்ளை பண்ணுறீங்க பை மைனஸ் எக்ஸ் அப்படின்னு போடுங்க. அப்போ சைன் ஸ்கொயர்டு சைன் எக்ஸுக்கு பதில் பை மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்டு காஸ் எக்ஸுக்கு பதில் பை மைனஸ் எக்ஸ் அப்படிங்கிறது. ஓகே ரைட். அப்போ சைன் ஸ்கொயர்டு சைன் பை மைனஸ் எக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா செகண்ட் குவாட்ரண்ட் 180 மைனஸ் டீட்டா செகண்ட் குவாட்ரண்ட் என்ன கிடைக்கும் சைனுக்கு ப்ளஸ். அப்போ என்ன வரும் சைன் எக்ஸ் அப்படின்னு கிடைக்கும். ஓகே அப்போ சைன் ஸ்கொயர்டு சைன் எக்ஸ் ப்ளஸ் அடுத்தது காஸ் ஸ்கொயர்டு அப்படியே வச்சுக்கோ. காஸ் பை மைனஸ் எக்ஸ் அப்படிங்கிறது பை மைனஸ் எக்ஸ் அப்படின்னா செகண்ட் குவாட்ரண்ட்டில் காசுக்கு மைனஸ். அப்போ மைனஸ் காஸ் எக்ஸ் அப்படின்னு கிடைக்கும். சரியா அப்போ சைன் ஸ்கொயர்டு சைன் எக்ஸ் ப்ளஸ் காஸ் இதில் பார்த்தீங்கன்னா காஸ் ஸ்கொயர்டு மைனஸ் காஸ் எக்ஸ் இருக்கா இந்த ஸ்கொயர்டை வெளியே கொண்டு போய்ட்டு அப்போ காஸ் ஆஃப் மைனஸ் காஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர்டு. ஓகே அப்போ காஸ் ஆஃப் மைனஸ் டீட்டா ப்ராப்பர்ட்டி படி எப்படி எழுதிக்கலாம் காஸ் டீட்டா அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ காஸ் ஆஃப் காஸ் எக்ஸ் அதனுடைய ஹோல் ஸ்கொயர்டு வரும். அது எப்படி எழுதிக்கலாம் காஸ் ஸ்கொயர்டு காஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாமா. அப்போ சைன் ஸ்கொயர்டு சைன் எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்டு காஸ் எக்ஸ் அப்படிங்கிறது கிடைக்குது. அது என்ன அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது. ஓகே அது என்ன உங்களுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போ இது ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ்னு எழுதிக்கலாமா. அப்போ என்ன தெரியுது உனக்கு எஃப் ஆஃப் பை மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு கிடைக்குது. ஓகே அப்போ எஃப் ஆஃப் பை மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ்னு வந்துச்சு அப்படின்னா ப்ராப்பர்ட்டி படி இன்டகரல் 0 to 2a எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் எப்படி எழுதிக்கலாம் 2 டைம்ஸ் இன்டகரல் 0 to a எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாமா. அப்போ ஈக்குவேஷன் 2ல் 2i ஈக்குவல் டு பை அப்படியே வச்சுக்கோங்க. சரியா 2 டைம்ஸ் இன்டகரல் அப்படிங்கிறாங்க. அப்போ பை அப்படியே வச்சுக்கோ. முன்னாடி என்ன போட்டுக்கிறீங்க 2 போட்டுக்கோ. 0 to பை. ஓகே 0 to பை. இந்த பை எப்படி எழுதிக்கலாம் நீங்கள் 0 to பை பை 2 அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே அதான் இங்கே பாருங்கள் 2i ஈக்குவல் டு ஓகே 2i ஈக்குவல் டு 2 pi integral 0 to pi by 2. Okay 2i equal to integral 0 to pi by 2. Okay 0 to pi by 2 sin squared sin x plus cos squared cos x into dx அப்படிங்கிறது. ஓகே 2 pi into integral 0 to pi by 2 sin squared sin x plus cos squared cos x into dx அப்படிங்கிறது. ஓகேவா ஸோ இந்த இடத்துல ப்ராப்பர்ட்டி படி இது 2i ஈக்குவேஷன் 2ல் இது 2i அப்படின்னு தெரியும். 2i ஈக்குவல் டு பைன்னு மட்டும் இருக்குது. அந்த இடத்துல என்ன செய்யணும் 2 டைம்ஸ் இன்டகரல் 0 to a அப்படின்னு எழுதிக்கிறோம். அப்போ 2 போட்டுக்கோ. ஓகே 0 to ஏங்கிறது என்ன உங்களுக்கு 2a ஈக்குவல் டு பை. ஓகே அப்போ 2a ஈக்குவல் டு பை அப்படின்னா a ஈக்குவல் டு என்னன்னு தெரியும் பை பை 2 அப்படின்னு கரெக்டாக 2a ஈக்குவல் டு பை அப்படிங்கிறப்ப a ஈக்குவல் டு பை பை 2. ஓகே அப்போ 2 டைம் ஓகே 2 இன்ட்டு பை அது லிமிட் என்ன போட்டிங்க 0 to ஏங்கிறப்ப 0 to பை பை 2 சைன் ஸ்கொயர்டு சைன் எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்டு காஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் அப்படிங்கிறது. சரிங்களா திரும்ப பார்த்தீங்க அப்படின்னா இது எப்பொழுதும் போல் ஈக்குவேஷன் 1 டைப்பில் வந்துருச்சு. ஈக்குவேஷன் 1ல் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணியிருப்போம் நம்ம. we know that integral okay 0 to a f of x dx equal to integral 0 to a f of a minus x into dx அப்படின்னு. ஓகேவா இந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணியிருப்போம். ஈக்குவேஷன் 1 படி வந்துருச்சான்னு பாருங்களேன். 2i equal to 2 pi integral 0 to pi by 2 sin square sin x plus cos square cos x into dxன்னு வந்துருச்சு. சரியா ரைட் இது அப்படியே பார்த்தீங்கன்னா 1 படி வந்துருச்சு. 1ல் என்ன செஞ்சிருப்போம் இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணியிருப்போம். 0 to a f of x dx equal to integral 0 to a f of a minus x into dx அப்படின்னு யூஸ் பண்ணியிருப்போம். ஓகே அப்போ அதை அப்படியே யூஸ் பண்ணுங்கள். அப்படி பார்த்தா இங்கே என்ன வரும் அப்படின்னா ஏக்கு பதிலாக இங்கே என்ன வந்திருக்குது பை பை 2. ஓகே அப்போ இங்கே வரக்கூடிய இந்த ப்ராப்பர்ட்டியில் எக்ஸுக்கு பதிலாக இங்கே என்ன செய்வோம் a மைனஸ் எக்ஸ். ஏ வேல்யூ என்ன உங்களுக்கு இங்கே பை பை 2. அப்போ இங்கே எக்ஸுக்கு பதில் என்ன எழுதுவீங்க பை பை 2 மைனஸ் எக்ஸ் அப்படின்னு போடுவீங்க. ஓகேவா இங்கே வரக்கூடிய இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு பதிலாக a மைனஸ் எக்ஸ் ஏன்னா ஏ. ஓகே இங்கே ஏக்கு பதில் என்ன வந்திருக்கு பை பை 2. அப்போ எக்ஸுக்கு பதில் என்ன போடுவீங்க பை பை 2 மைனஸ் எக்ஸ் அப்படின்னு போடுறீங்க. ஓகே அப்போ 2i ஈக்குவல் டு ஓகே 2i ஈக்குவல் டு 2 பை இன்டகரல் 0
டு பை பை டூ சைன் ஸ்கொயர்டு சைன் எக்ஸுக்கு பதில் என்ன போடணும் பை பை டூ மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்டு காஸ் எக்ஸுக்கு பதில் என்ன அப்ளை பண்ணுறீங்க பை பை டூ மைனஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் அப்படிங்கிறது. ஓகே, அப்போ 2π இன்டகல் 0 டு பை பை டூ சைன் ஸ்கொயர்டு அப்படியே வச்சுக்கோ. சைன் 90 மைனஸ் தீட்டா என்னன்னு தெரியும் காஸ் தீட்டா. கரெக்டா? சைன் 90 மைனஸ் தீட்டா என்னன்னு தெரியும் உனக்கு காஸ் தீட்டா. அப்போ இது எப்படி எழுதிக்கலாம் நீங்கள் காஸ் எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாமா? சைன் பை பை டூ மைனஸ் எக்ஸ் எப்படி எழுதிக்கலாம் காஸ் எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்டு காஸ் 90 மைனஸ் தீட்டா என்னன்னு தெரியும் சைன் தீட்டா. அப்போ சைன் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் அப்படிங்கிறது. ஓகே, அப்போ 2y ஈக்குவல் டு 2π இன்டகல் 0 டு பை பை டூ சைன் ஸ்கொயர்டு காஸ் எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்டு சைன் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்னு கிடைக்குது. ஈக்குவேஷன் நம்ம இது என்னென்னு எடுத்துக்கிறேன் 3 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ரைட், இப்போ என்ன செய்கிறேன் ஈக்குவேஷன் 2வையும் ஈக்குவேஷன் 3ஐயும் என்ன செய்கிறேன் ஆட் பண்ணுறேன். ஓகே, ஈக்குவேஷன் 2 அண்ட் ஈக்குவேஷன் 3 என்ன செய்கிறேன் ஆட் பண்ணுறேன். 2 என்ன அப்படின்னு பாருங்கள், 2க்கு லெஃப்ட் சைடு என்ன வந்திருக்குது 2y. ஓகே, 2க்கு லெஃப்ட் சைடு 2y. அதேமாதிரி 3 தானே, ஈக்குவேஷன் 3க்கு லெஃப்ட் சைடு என்ன வந்திருக்குது இங்கேயும் 2y வந்திருக்கு. அப்போ லெஃப்ட் சைடு என்ன கிடைக்கும் ஆட் பண்ணுறப்ப 2yயும் 3ஐயும் ஆட் பண்ணுறப்ப லெஃப்ட் சைடு என்ன கிடைக்கும் 2y ப்ளஸ் 2y அப்படின்னு கிடைக்கும். ஓகே, 2y ப்ளஸ் 2y அப்படின்னு கிடைக்கும். ரைட், அடுத்து பார்த்தீங்க ரைட் சைடு பை இன்ட்டு இன்டகல் 0 டு பை சைன் ஸ்கொயர் sin x plus cos square cos x dx ன்னு கிடைக்குது. அது அப்படியே எழுதிக்கோ. அடுத்து ஈக்குவேஷன் 3ல ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 2π இன்டகல் 0 டு பை பை டூ சைன் ஸ்கொயர்டு காஸ் எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் சைன் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் கிடைக்குது. அது அப்படியே எழுதிக்கிங்க. ஓகே, ஈக்குவேஷன் 2 ப்ளஸ் 3 2ல் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா 2y இருக்குது, 3ல் லெஃப்ட் சைடு பார்த்தா 2y. அப்போ 2y ப்ளஸ் 2y அப்படியே எழுதிக்கோ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2ஓட ரைட் சைடு ப்ளஸ் அதேமாதிரி ஈக்குவேஷன் 3ல வரக்கூடிய ரைட் சைடு அப்படியே எழுதிக்கிறேன். சரிங்களா? ரைட், இப்போ 2y ப்ளஸ் 2y ஆட் பண்ண என்ன கிடைக்கும் 4i அப்படின்னு கிடைக்கும். ஓகே, 2i ப்ளஸ் 2i ஆட் பண்ண என்ன கிடைக்கும் 4i அப்படின்னு கிடைக்கும். ஓகே, ஈக்குவல் டு இதில் என்ன செய்யணும் அப்படின்னா இங்கே ஃபஸ்ட்டு ரிசல்ட் இருக்கு இல்லையா பை இன்ட்டு இன்டகல் 0 டு பை சைன் ஸ்கொயர் சைன் எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் காஸ் எக்ஸ் டிஎக்ஸ் அப்படின்னு இருக்குது இல்லைங்களா? ரைட், இதில் என்ன செய்யணும் அப்படின்னா ஈக்குவேஷன் நம்ம இங்கே சொன்னேன் இல்லைங்களா இஃப் எஃப் ஆஃப் இந்த ப்ராப்பர்ட்டி 10ல் யூஸ் பண்ணிப்போம்ல எஃப் ஆஃப் 2a மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸாக இருந்தது அப்படின்னா இன்டகல் 0 டு 2a எஃப் ஆஃப் எஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் இன்டகல் 0 டு a எஃப் ஆஃப் எஸ் டிஎக்ஸ் அப்படி இந்த ப்ராப்பர்ட்டி 10 இருக்குது இல்லையா அதை அப்படியே இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஏன் அப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே 0 டு பை இங்கே ஆட் பண்ண இங்கே பார்த்தீங்கன்னா இன்டகல் எனக்கு 0 டு பை பை டூ அப்படின்னு வந்திருக்குது. ஓகே, இங்கே 0 டு பை இங்கே என்ன வந்திருக்குது 0 டு பை பை டூன்னு வந்திருக்குது. அப்போ ஆட் பண்ண முடியாது இல்லையா? அதனால நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டை என்ன பண்ணுறேன் அப்படின்னா அப்படியே இங்கே வரக்கூடிய இந்த ரிசல்ட் பாருங்கள். இது எஃப் ஆஃப் எக்ஸா சைன் ஸ்கொயர் சைன் எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் காஸ் எக்ஸ் இந்த இடத்துல பாருங்கள் எஃப் ஆஃப் எக்ஸ் சைன் ஸ்கொயர் சைன் எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் காஸ் எக்ஸ். அப்போ எஃப் ஆஃப் பை மைனஸ் எக்ஸ் அப்படிங்கிறது ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸாக இருந்துச்சுன்னா இது எப்படி எழுதிக்கலாம்னு சொன்னேன் உங்களுக்கு 0 டு 2a எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் இன்டகல் 0 டு a எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ்னு எழுதிக்கலாம்னு சொன்னேன் இல்லையா? ரைட், அதுபடி இந்த ஃபஸ்ட்டு பார்ட் என்ன பண்ணுறேன் பை அப்படியே வச்சுக்கோ 2 டைம்ஸ் அப்போ 2πன்னு வருமா இன்டகல் 0 டு ஓகே 0 டு இங்கே வரக்கூடிய பை என்ன ஆகிடும் உனக்கு 2a ஈக்குவல் டு பை. அப்போ a ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் பை பை டூ. ஓகேவா? இது இன்டகல் 0 டு 2a ஈக்குவல் டு பை. அப்போ a ஈக்குவல் என்ன கிடைக்கும் பை பை டூ அப்படின்னு. ஓகே, அப்போ நம்ம எப்படி எழுதுவோம் 2 டைம்ஸ் இன்டகல் 0 டு ஏன்னு எழுதுவோம். அப்போ 2π போட்டுக்கோ இன்டகல் 0 டு பை பை டூ அப்படின்னு. ஓகே, 2π இன்டகல் 0 டு பை பை டூ இங்கே வரக்கூடிய ஃபங்க்ஷன் சைன் ஸ்கொயர் சைன் எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் காஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் அப்படிங்கிறது. ஓகே, அது அப்படியே எழுதிக்கோ. ப்ளஸ் செகண்ட் டேர்ம் இங்கே வரக்கூடிய செகண்ட் டேர்ம் 2π இன்டகல் 0 டு பை பை டூ சைன் ஸ்கொயர் காஸ் எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் சைன் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் அப்படிங்கிறது. ஓகே, இங்கே இன்னும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் 2ல் இருந்து ஈக்குவேஷன் 3 நம்ம கொண்டு வந்திருப்போம் இல்லையா அந்த டேர்ம் அப்படியே நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா இங்கே யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஈக்குவேஷன் இந்த ஸ்டெப்பு ஃபஸ்ட்டில் ஈக்குவேஷன் 2 இருக்குது இல்லைங்களா அதிலேருந்து ஈக்குவேஷன் 3 நான் என்ன செஞ்சுருப்பேன் கொண்டு வந்திருப்பேன். ஓகேங்களா? ரைட், அதே தான் இங்கே அதை அப்படியே டேரெக்டாக இங்கே எழுதிக்கிட்டேன். ஓகேவா? அப்போ பை 0 டு பை சைன் ஸ்கொயர் சைன் எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் காஸ் எக்ஸ் டிஎக்ஸ் அப்படின்னா ப்ராப்பர்ட்டி 10 படி எப்படி எழுதிக்கலாம் 2 டைம்ஸ் இன்டகல் இது வந்து இன்டகல் 0 டு 2a. ஓகே, அப்போ ப்ராப்பர்ட்டி 10 படி எழுதிக்கலாம் 2 டைம்ஸ் இன்டகல் 0 டு ஏன்னு எழுதிக்கலாமா? அப்போ 2π போடுங்க இன்டகல் 0 டு ஏங்கிறப்ப என்ன ஆகிடுது பை பை டூன்னு மாறும். அப்போ இன்டகல் 0 டு பை பை டூ சைன் ஸ்கொயர் சைன் எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் காஸ் எக்ஸ் டிஎக்ஸ் அப்படின்னு கிடைக்கும். செகண்ட் பார்ட் அப்படியே வச்சுக்கோங்க. ஓகே, ரைட், அப்போ 4i ஈக்குவல் டு சரியா இந்த இடத்துல இது 2π விட்டுங்க இன்டகல் சேமாக கண்ணு 0 டு 2 பை பை டூ இங்கேயும் 0 டு பை பை டூ டிஎக்ஸ் அப்படிங்கிறது சேமாக இருக்கா?
ரைட். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா இது ரெண்டுலேயும் காமனாக 2π இருக்குது, இன்டகல் 0 to π/2 இருக்குது, dx இருக்குது. அப்போ ஃபங்க்ஷன் மட்டும் ஆட் பண்ணால் போதுமா? அப்போ 4i ஈக்குவல் டு 2π காமனாக வெளியெடுத்துட்டேன், இன்டகல் 0 to π/2 வெளியெடுத்துட்டேன், ஃபங்க்ஷனை மட்டும் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா sin ஸ்கொயர்டு sin x ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்டு காஸ் எக்ஸ், செகண்டுக்கு என்ன வந்திருக்குது sin ஸ்கொயர்டு காஸ் எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்டு sin x இன்ட்டு dx அப்படிங்குது. அந்த ஃபங்க்ஷனை மட்டும் என்ன செஞ்சுருக்கேன், ஆட் பண்ணியிருக்கிறேன். சரிங்களா? ரைட். இப்போ இது ஆர்டர் வைஸ் எழுதிக்கிறேன். இந்த ஃபங்க்ஷன் உள்ளார ஆட் பண்ணுறது எப்படி எழுதிக்கிறேன், ஆர்டர் வைஸ் எழுதிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே. அப்போ சைன் ஸ்கொயர்டு சைன் எக்ஸ்ன்னு வந்திருக்கா, இங்கே பாருங்கள். அப்போ இதே மாதிரி காஸ் ஸ்கொயர்டு சைன் எக்ஸ் அப்படின்னு. ஓகே. அதை ரெண்டையும் ஒன்றா எழுதிக்கிறேன். சைன் ஸ்கொயர்டு சைன் எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்டு சைன் எக்ஸ் அப்படின்னு. ஓகே. ப்ளஸ் அடுத்த ரெண்டு டைம் எனக்கு காஸ் ஸ்கொயர்டு காஸ் எக்ஸ் இருக்குது, இங்கே சைன் ஸ்கொயர்டு காஸ் எக்ஸ் இருக்கா, அதை ரெண்டையும் ஒன்றா எழுதிக்கிறேன். அப்போ சைன் ஸ்கொயர்டு காஸ் எக்ஸு ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்டு காஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்னு கிடைக்குது. ஓகே. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 4i இங்கே 2πன்னு இருக்குது. 4i ஈக்குவல் டு 2π இன்டகல் 0 to π/2 ரெண்டு ஃபங்க்ஷனை ஆட் பண்ணியிருக்கிறேன். ஓகே. ஃபஸ்ட் ஈக்குவேஷன் 2ல் வரக்கூடிய ஃபங்க்ஷன் ப்ளஸ் ஈக்குவேஷன் 3ல் வரக்கூடிய ஃபங்க்ஷன் இன்ட்டு dxன்னு போட்டுக்கிறேன். ஓகே. இப்போ இங்கே 4 இருக்குது, இங்கே 2 இருக்குது, கேன்சல் பண்ணால் இந்த இடத்துல என்ன ஆகிடும், உனக்கு 2i வரும், இங்கே π மட்டும் கிடைக்குமா? அப்போ 2i ஈக்குவல் டு π. ஓகே. 2i ஈக்குவல் டு π அப்படின்னு கிடைக்கிது உங்களுக்கு. ஓகே. போத் சைஸ் 2ஆல் கேன்சல் பண்ணுறப்ப 2i ஈக்குவல் டு π இன்டகல் 0 to π/2 ஃபங்க்ஷனை ஆர்டர் வைஸ் எழுதிக்கிறேன். எப்படி அப்படின்னா சைன் ஸ்கொயர்டு சைன் எக்ஸ் ப்ளஸ் இங்கே வரக்கூடிய காஸ் ஸ்கொயர்டு சைன் எக்ஸ், இது ரெண்டையும் ஒன்றா எழுதிக்கிறேன். அதுக்கப்புறம் பாருங்கள் காஸ் ஸ்கொயர்டு காஸ் எக்ஸ் ப்ளஸ் சைன் ஸ்கொயர்டு காஸ் எக்ஸ்ன்னு இருக்குது. ஓகே. ஆர்குமெண்ட் வரக்கூடியதை வச்சு நீ எழுது. ஓகே. ஆர்குமெண்ட்டில் இங்கே பாருங்கள் சைன் எக்ஸ் இருக்குது, இங்கேயும் சைன் எக்ஸ் இருக்குது. அப்போ சைன் ஸ்கொயர்டு சைன் எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்டு சைன் எக்ஸ் இது ஒரு டேர்ம், ப்ளஸ் அதே மாதிரி சைன் ஸ்கொயர்டு காஸ் எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்டு காஸ் எக்ஸ் இது ஒரு டேர்ம். ஓகே. இது ரெண்டையும் ஆட் பண்ணலாமான்னு பாருங்கள். சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும் உங்களுக்கு, 1. அப்போ இதோட வேல்யூ 1 ப்ளஸ் அதே மாதிரி சைன் ஸ்கொயர்டு இந்த இடத்துலையும் காஸ் எக்ஸ் இதுவும் காஸ் எக்ஸ், யூ டேக் டீட்டான்னு எடுத்துக்கலாமா? அப்போ சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா ஃபார்முலா டைப்பில் இருக்கா. அப்போ இதோட வேல்யூ என்னன்னு தெரியும் உனக்கு, 1. அப்போ π இன்ட்டு இன்டகல் 0 to π/2 இதோட வேல்யூ 1 ப்ளஸ் இதோட வேல்யூ என்ன உங்களுக்கு 1 அப்படிங்கிறது. அப்போ 1 + 1 இன்ட்டு dx அப்படின்னு கிடைக்குமா? ரைட். 1 + 1 அப்படின்னு என்ன கிடைக்கும் உனக்கு, 2 அப்படிங்கிறது. அப்போ π இன்ட்டு இன்டகல் 0 to π/2 2 இன்ட்டு dx அப்படிங்கிறது. சரியா? அப்போ என்ன கிடைக்குது, 2i ஈக்குவல் டு 2 வெளியே கொண்டு வந்துருங்க, 2π இன்டகல் 0 to π/2 dx அப்படின்னு கிடைக்குது. ஓகே. dxக்கு இன்டகல் எடுத்தால் என்ன கிடைக்கும் உனக்கு, எக்ஸ். ஓகே. அப்போ dxக்கு இன்டகல் எடுத்தால் எக்ஸ் அப்படின்னு கிடைக்கும். எக்ஸ் லிமிட் என்ன அப்படின்னா 0 to π/2 அப்படிங்கிறது. ஓகே. அப்போ 2π அப்போ லிமிட் எப்படி போடுவீங்க நீங்கள், அப்பர் லிமிட் போடுவீங்க மைனஸ் லோயர் லிமிட். அப்போ அப்பர் லிமிட் என்ன உங்களுக்கு π/2 மைனஸ் லோயர் லிமிட் அப்படிங்கிறது 0. அப்போ 2π அப்படிங்கிறது இன்ட்டு π/2 மைனஸ் 0 அப்படின்னு கிடைக்குமான்னு பாருங்கள். ஓகே. 2π இன்ட்டு π/2 மைனஸ் 0 இது ரெண்டையும் சிம்பிளை பண்ண என்ன கிடைக்கும், π/2. ஓகே. அடுத்து இந்த 2 இது ரெண்டையும் சிம்பிளை பண்ணுங்க. இந்த 2π இன்ட்டு π/2 சிம்பிளை பண்ணுங்க. 2 என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். π இன்ட்டு π என்ன ஆகிடும், π ஸ்கொயர்டு. அப்போ 2i ஈக்குவல் டு என்னென்னு கிடைக்குது உனக்கு, π ஸ்கொயர்டு அப்படின்னு கிடைக்குது. ஓகே. 2i ஈக்குவல் டு என்னென்னு கிடைக்குது, இங்கே வரக்கூடிய 2i ஈக்குவல் டு π ஸ்கொயர்டு. அப்போ தி சிம்பிளைஸ் 2i ஈக்குவல் டு π ஸ்கொயர்டு. அப்போ i என்ன அப்படின்னா π ஸ்கொயர் டிவைடு பை 2 என்ன உங்களுக்கு π ஸ்கொயர் டிவைடு பை 2. ஓகே. அப்போ இன்டகரல் தேர்ஃபோர் இன்டகரல் 0 to π x இன்ட்டு சைன் ஸ்கொயர்டு சைன் எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்டு காஸ் எக்ஸ் இன்ட்டு dx அப்படின்னு வருது. அதோட வேல்யூ என்ன அப்படின்னா π ஸ்கொயர் டிவைடு பை 2 அப்படிங்கிறது. ஓகே. ரைட். தேங்க்யூ.